வணக்கம் ஜெயஹிந்த், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த காலநிலையில் நம்ம ஒரு மிக முக்கியமான ஃபாலோ அப் அப்டேட் பார்க்க போகிறோம். இஸ்லாமிய நாட்டோ அப்படின்ற ஒரு புது அம்பிஷன் இஸ்ரேல் சமீபத்தில் கத்தார் மீது நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இந்த ஓபெக் நாடுகள் ஓஐசின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள்லாம் ஒன்றாக சேரும்பொழுது இஸ்லாமிக் நாட்டோ உருவாக்கணும், எந்த ஒரு இஸ்லாமிய நாடு தாக்கப்பட்டாலும் அந்த நாட்டோ ஸ்டைலில் அதை பதிலுக்கு தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஐடியா ஃபார்ம் பண்ணாங்க. பட் அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம். இப்போது அந்த இஸ்லாமிய நாட்டோ அப்படின்றது மீண்டும் ஒரு சிறு அலையன்ஸாக, ஒரு ஆக்சிஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு துருக்கி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆக்சிஸில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி, சவுதி, பாகிஸ்தான். பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, சவுதி கிட்ட பணம் இருக்குது, துருக்கி கிட்ட ஒரு வலிமையான இராணுவம் இருக்குது. ஸோ இது மூணும் சேர்ந்தது அப்படின்றது தான் இந்த இஸ்லாமிய நாட்டோ. அப்போ இந்த மூன்று நாடுகளுக்கு மிச்ச இஸ்லாமிய நாடுகள் கப்பங்கட்டி அவங்களோட ஒரு நல்ல உறவில் இருந்தாங்கன்னா எந்த ஒரு இஸ்லாமிய நாடு தாக்கப்பட்டாலும் இந்த மூன்று நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு படையை திரட்ட முடியும். அணு ஆயுதம் கையில் இருக்குது. கான்செப்ட் உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை பார்ப்போம். பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா? இருக்குது. எத்தனை அணு ஆயுதங்கள் இருக்குது? சிப்ரி ரிப்போர்ட் படி ஒரு 130. சவுதிகிட்ட பணம் இருக்கா? கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. அவங்களால பல இடங்களில் செலவு பண்ண முடியும். துருக்கி கிட்ட வலிமையான இராணுவம் இருக்கா? கண்டிப்பாக. 6 லட்சம் பேர் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஒரு வலிமையான விமானப்படை இருக்குது, ஒரு வலிமையான கடற்படை இருக்குது. அமெரிக்காவுக்கு அப்புறம் மிகப்பெரிய இராணுவம் நேட்டோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். பாகிஸ்தான்கிட்ட இராணுவ வலிமை இருக்கா? கூலிப்படை இருக்குது, யூனிஃபார்ம் போட்ட கூலிப்படை இருக்குது, ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு இப்போ இந்தியாவை ஒரு சைடில் வச்சிங்கன்னா எது பேலன்ஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தெரியும். இப்போது இஸ்ரேல் பேலன்ஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கண்டிப்பாக மேட்சே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய படையாக இந்த மூணும் சேர்ந்து இருக்கக்கூட. அப்போது ரியாலிட்டி செக் என்ன, அந்த விஷயத்துக்கு இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் அப்படின்றது முழுவதும் பாகிஸ்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கான கண்டிப்பாக கிடையாது. இந்தியா கிரானா ஹில்ஸ் மீது நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க விமானம் அவசரமாக இறங்கி அதில் அணுக்கதிர் வீச்சு இருக்கா, லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அந்த இடத்துல இருந்த ஒரு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி அமெரிக்கா இராணுவ வீரர்களால் தாக்கப்பட்டு இங்கே என்னென்ன சுற்றுவோம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம் அந்த காலகட்டங்களில் வந்ததை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த 130லேருந்து 170ன்னு வச்சுக்கோமே, இவங்கள்ட்ட 130 சிப்ரி ரிப்போர்ட் சொல்லுது. இந்த 130 அணு ஆயுதங்களில் இவங்க சவுதிக்கு வழங்குவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இஸ்ரேல் அடுத்த நாளே சவுதி அரேபியாவை தாக்குவாங்க. இந்த கிளைம் வந்தபோது பதட்டப்பட்டு இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் போயிட்டு ஃபஸ்ட்டு இவங்க சொன்னது இந்த அணு ஆயுதங்கள் சவுதிக்கு வழங்கப்படும், அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், தேவைப்பட்டால் சவுதி பயன்படுத்தலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்ச்சை வந்த பிறகு உடனடியாக போயிட்டு இல்லை அணு ஆயுதத்துக்கும் இந்த ஒப்பந்தத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பல்ட்டி அடித்தாங்க. ஸோ சவுதி கிட்ட இந்த அணு ஆயுதம் போகுது, இல்லை துருக்கி கிட்ட இந்த அணு ஆயுதம் போகுது அப்படின்னா துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய கிரீஸ், சைப்ரஸ் போன்ற அந்த கூட்டமைப்பு, இஸ்ரேலோட கூட்டமைப்பு, அதே மாதிரி சவுதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பல நாடுகள், யுஏஇ உட்பட, இதை எப்படி உடனடியாக காலி பண்ணுறதுன்றதுக்கான எல்லா வேலையும் இறங்குவாங்க. அது எல்லாமே அநேகமாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் தான். ஸோ இதுக்கான வாய்ப்பு அப்படின்றது 0.1% கூட கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் அப்படின்றது இந்தியா கிட்டேருந்து தங்களை காப்பாற்றிக்கணும், நாளைக்கு இந்தியா படையெடுத்து விட்டால் நாடே இல்லாமல் போகக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சுன்னா அப்போ பயன்படுத்துறது தானே தவிர பாகிஸ்தான்கிட்ட அதுக்கான ஏவுகணைகளோ இல்லை அதை கொண்டு போய் வேறு இடத்துல சேர்க்கறதுக்கான மெக்கானிசமும் பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. ஈவன் அவங்க சவுதிக்கு கொடுக்கணும், இல்லை நாளைக்கு துருக்கி தாக்கப்படுது கிரீஸ், சைப்ரஸ் போன்ற நாடுகளால் அப்படின்ற போது பாகிஸ்தான் இங்கேருந்து ஒரு மிசைல் லான்ச் பண்ணி தாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால தான் பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் ஏஜென்சி, நம்மளுடைய டிஆர்டிஓ மாதிரியான கவர்மெண்ட் ஏஜென்சி எம்சிடிஆரோடைய தடைக்கு கொண்டு வந்தாங்க அமெரிக்கா. ட்ரம்ப் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போதே போன வருடம் அந்த தடையும் கொண்டு வந்தார். தப்பித்தவறி கூட இந்த காட்டு மின்னாரண்டிகள் கிட்ட ஏவுகணை 90 போகக்கூடிய ஏவுகணை அப்படின்றது இருக்கக்கூடாதுன்றது. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா அக்னி 5 நம்ம 8500 கிலோமீட்டர் ஏற்கனவே நம்ம சோதிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அணு ஆயுதங்களை இவங்ககிட்டருந்து வாங்க முடியுமா? நான் ப்ரோலிஃபரேஷன் டிடியில், என்பிடியில் கையெழுத்து போட்ட ஒரு நாடு. ஒருவேளை சவுதி அதை பண்ணால் நாளைக்கு வெனிசுலாவுக்கு என்ன ஏற்படுமோ, கதி ஏற்பட்டுச்சோ, ஈரானுக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சோ, பொருளாதார தடைகள் சவுதி மேலே விதிக்கப்படும். சவுதி ஒரு ஆயில் பேஸ்ட் எக்கனாமி தான் இன்றைக்குமே. ஸோ அந்த இடத்துல சவுதி அந்த ரிஸ்க்கை எடுக்கவே முடியாது. இப்போது
இந்த இடத்துல இந்த நாடுகளுக்கெல்லாம் நான் அணு ஆயுதங்களை கொடுப்பேன், தற்காப்புக்காக தனக்காக வச்சுட்டு இருக்கிறது அணு ஆயுதம் தான், அதை இன்னொரு நாடுகளுக்கு கொடுப்பேன் அப்படின்ற போது பாகிஸ்தான் மேலே மிகப்பெரிய ஒரு பயம் அப்படின்றது எல்லா நாடுகளுக்கும் மேலே வரும். அப்போ எல்லாருமே பாகிஸ்தானை வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய டிஸ்டன்ஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு 3000+ கிலோமீட்டர். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஏவுகணையோட தூரம் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 2750 கிலோமீட்டர். ஸோ மேத்தமெட்டிக்கலாகவும் இது பாசிபிள் கிடையாது. அடுத்தது ஈரான் அணு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சவுதி சொல்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இந்த அலையன்ஸ் படி, இவங்க பண்ணுற கணக்கு படின்னா இப்போ சவுதிக்கு வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய தேவையே கிடையாது. ஏன்னா அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சங்கடங்களை வச்சுருக்கோம், அது நிறையா ஃபார்மாலிட்டிஸும் அதுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டர்க்கியோடைய ஸ்ட்ரக்சர். டர்க்கி கிட்ட இராணுவம் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 6,35,000 பேர். நேட்டோவுக்கு பிறகு மிகப்பெரிய இராணுவம். டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் எவ்வளோ? இந்தியாவோட பாதி, கிட்டத்தட்ட 2.3% அவங்க ஜிடிபியில் 32.6 பில்லியன். மேட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? 2%க்கும் லெஸ் தென் பார்டர் லைன் ஃபெயிலியர் தான். ஸோ அது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. கான் ஃபைட்டர் ஆப்ரேஷன் ஆகிடுச்சா? கிடையாது. எக்கச்சக்கமான வருஷம் இருக்குது. அதோட ப்ரோட்டோடைப் தான் இப்போ வரைக்கும் ரெடியாக இருக்குது. ட்ரோன் டெக்னாலஜி கொடுக்க முடியுமா? அவங்க பண்ணுற ட்ரோன் இன்றைக்கி எல்லா நாடுகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானில் அவங்க ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நேட்டோவே இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி வரும்போது உலகம் முழுக்க எதிரிகளை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய துருக்கிக்கு நேட்டோ சப்போர்ட் இல்லாமல் துருக்கி சர்வைவ் ஆகுமா அப்படின்ற மிகப்பெரிய பயம் வந்து எழுது. நான் ஏற்கனவே சொன்னேன், கிரீஸ், சைப்ரஸ் போன்ற நாடுகள், இஸ்ரேலோடைய கூட்டமைப்பு அப்படின்றது இவங்களை டர்க்கியை கார்னர் பண்ணுறது தான். என்னைக்கு நேட்டோ கொலாப்ஸ் ஆச்சோ அன்னைக்கு துருக்கியை காப்பாற்றிக்க துருக்கி மட்டுமே இருக்கணும். ஸோ அந்த இடத்துல துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது. அதனால தான் இவங்க அவசரமாக போயிட்டு அமெரிக்கா தன்னை காப்பாற்றாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தன்னை தற்காத்துக்கிறது எப்படின்ட்டு துருக்கியோட 6 லட்சம் இராணுவம் வலிமை இதெல்லாம் பேசினாலும் அவங்களுடைய 8 கப்பல்களை ரஷ்யா வீழ்த்துறாங்க. ட்ரோன் தாக்குதல் நடத்தி கப்பல்கள், இப்போ கமர்ஷியல் கப்பல்ஸ் வந்து மூழ்கடிக்கப்படுது. பதிலுக்கு ஒரு தாக்குதலாக துருக்கி நடத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடத்தலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய ஃபினான்ஷியல் மசில். இவங்க சொல்லக்கூடிய சவுதி அரேபியா பணம் இருக்குன்ட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. சவுதி அரேபியா பணக்கார நாடு தான். பட் உள்ள டீட்டெயிலுக்குள்ளே போனால் தான் அங்கே என்ன பூதம் இருக்குன்றது தெரியும். இப்போது அமெரிக்காவுடைய ஃபுல் மிலிட்ரி சப்போர்ட்டில் தான் சவுதி இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் நாளைக்கு நினச்சா அமெரிக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸோட மிசைல் சிஸ்டம் DF-3 மற்றும் DF-21 இதை பேஸ் பண்ணி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இது இன்னி வரைக்கும் யுத்த காலத்தில் சோதிக்கப்படாத ஒரு ஏவுகணை. அது சைனாவுடைய ஆயுதங்களுடைய தரம் என்ன அப்படின்றத அசர்பைஜான், நம்ம தாய்லாந்து, கம்போடியாவில் ஆரம்பித்து இந்தியா, பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யெமனில் நடந்த சண்டையில் ஏர் டு ஏர் காம்பேட்டில் சவுதி அப்படின்றது பெரிய ஃபோர்ஸே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2015 25 இந்த யெமனில் சவுதி போட்ட யுத்தத்தில் அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அமெரிக்காவோட தேவை இருந்துச்சு. அமெரிக்கர்கள் இல்லாமல் அந்த யுத்தத்தை அவங்க செய்யவே முடியல அப்படின்றது தான் ரியல் இது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹவுத்திகள் நடத்திய தாக்குதல், சவுதியோட எண்ணெய் கிணறுகள் மேலே நடத்திய தாக்குதலுமே மிகப்பெரிய லெவலுக்கு இருந்துச்சு. இவங்களால டிஃபெண்டும் பண்ண முடியல. காசு இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது, ஆனால் ஆயுதத்தை இயக்க முடியல. அவங்களால இயக்கிறதுக்கான அறிவு அந்த அளவுக்கு கிடையாது, அதுக்கான திறன் அவங்க வளர்த்துக்கல. அதே சமயம் ஹவுத்திகளையும் அவங்க வந்து வீழ்த்த முடியல. ஹவுத்தி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மிலிட்டன்ட் குரூப் தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ், அதாவது பேட்ரியாட் மிசைல்ஸ்னு சொல்லக்கூடிய தாடு, அதை ஆப்ரேட் பண்ணுறது அமெரிக்காவுடைய PMC, ப்ரைவேட் மிலிட்ரி கான்ட்ராக்டர்ஸ். நாளைக்கு இவங்க வந்து இஸ்லாமிக் நாட்டோன்னு போனாங்கன்னா அமெரிக்கா நீங்கள் கிளம்புங்கப்பான்னு சொல்லிட்டு PMC விட்ரா பண்ணாங்கன்னா அவங்களால மிசைலையும் இயக்க முடியாது. இப்போது கிளியர் கட்டாக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்க்கும்போது இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாது. இது ஒரு அம்பிஷன், இது ஒரு நெடுந்துறை, ஒரு எய்ம் இது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பல இடங்களில் பாகிஸ்தான், துருக்கி ஒன்று சேர்றதை நம்ம பார்க்க முடியுது. கிளியர் கட்டாக அந்த 4 நாள் யுத்தத்தில் 2 துருக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க, ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் கொல்லப்பட்டாங்க. பைராக்டர், அக்கின்சி போன்ற பல ட்ரோன்ஸை துருக்கிகிட்டேருந்து வாங்கி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தியிருந்தாங்க. பட் இந்த நம்மளோட டெமான்ஸ்ட்ரேஷன், நம்ம இம்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும் சரி, இம்போர்ட் பண்ணுறது ஈஸி, எதை இம்போர்ட் பண்ணணும், எவ்வளோ இம்போர்ட் பண்ணணுன்றது முக்கியம். இப்போ ஸ்கேல்பாக இருக்கட்டும், மீட்டியார் ரக ஏவுகணைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக இந்தியா அனலைஸ் பண்ணி தான் வாங்கினாங்க. அது ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தோம். நம்மளுடைய ஹோம் க்ரௌண்ட் சிஸ்டமான ஆகாஷ்,
நம்மளுடைய பிரம்மோஸ் போன்றதெல்லாம் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் ஆனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல துருக்கி ஆயுத வியாபாரியாக பாகிஸ்தானுக்கு செயல்பட்டுருக்காங்களே தவிர ஒரு இராணுவ கூட்டமைப்பாக ஒரு கூட்டாளியாக செயல்படலை. தோளுக்கு தோல் நின்று அவங்களால இது பண்ண முடியல. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் அக்னியோடைய 5 ரேஞ்சை நம்ம டெஸ்ட் பண்ணோம். 5500 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்சு. அப்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உலக வரைபடத்தை போட்டு அந்த மிசைலோட ரேஞ்சை காமிச்சிருந்தாங்க, ஒரு வளையம் போட்டு. அதில் துருக்கியும் இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலாக இந்தியாவால் பாகிஸ்தானையும் தாக்க முடியும், சவுதியும் தாக்க முடியும், துருக்கியும் தாக்க முடியும். டெக்னிக்கலாக நம்மக்கிட்ட அதுக்கான வல்லமை மிசைல்ஸும் இருக்குது, விமானங்களும் இருக்குது. போன வருடம் ஒரு இராணுவ போர் ஒத்திகையில் இந்தியாவுடைய விமானப்படை ஒரு அன்டிஸ்க்ளோஸ் லொக்கேஷன் வந்து டேக் ஆஃப் ஆகி கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பறந்து கல்ஃபுக்கு போயிட்டு திரும்ப வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லலை. நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் நமக்கு வந்து வல்லரசாகணும்னு எய்ம் இருந்ததுன்னா எந்த நாடு வேணால் நமக்கு எதிரி ஆகலாம். ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த வலிமை அப்படின்றது இருக்குது. பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா ஷாயின் 3 2700 கிலோமீட்டர் அதிகபட்சமான தூரம். அதுவுமே பச்சை பெயிண்ட் அடித்த ஒரு மிசைல் தான் சைனீஸ் மிசைல். வந்து சைனீஸ் மிசைலோட தரம் என்னன்றது தெரியும். நேவி எடுத்திங்கன்னா 2 ஆப்ரேஷனல் கரியர் பேட்டில் குரூப் நம்மகிட்ட இருக்குது. சிபிஜி நம்மகிட்ட இருக்குது. ஐஎன்எஸ் விக்ரந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. இந்த 3 நாடுகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் கூட கிடையாது. இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் குவாலிட்டி எடுத்திங்கன்னா ரஃபேல் நம்மக்கிட்ட இருக்குது, லேட்டஸ்ட்டு. சவுதிக்கிட்டேயும் இருக்குது. ஏர்ஃபோர்ஸில் ஒரு பெரிய பின்னடைவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய விமானங்களை வச்சு எப்படி யுத்தம் செய்யணும்னு சொல்லி இந்திய விமானப்படைக்கு நல்லாவே தெரியும். ஆப்ரேஷன் சிந்தூரில் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்கிங் எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். அதே சமயம் நம்மளால் ட்ரோன் தாக்குதலில் ஆரம்பித்து மிசைல் வரைக்கும் பயன்படுத்துறதுக்கான அடுத்தடுத்து தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கான அந்த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்கிறத பார்க்கணும். இந்த 3 இராணுவங்களும் சேர்ந்து இப்போலேருந்து இராணுவ கூட்டு பயிற்சி செஞ்சால் கூட இவங்களால் அந்த லெவலுக்கு வந்து போக முடியாது. ஸோ பாகிஸ்தானுக்கு த்ரெட் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இந்தியா மட்டும்தான். சவுதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை தவிர வேறு எந்த நாடுகளும் த்ரெட்டு கிடையாது. ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சவுதிகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து அப்படின்றது எதுவுமே கிடையாது. துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சிரியா, ஈராக் இந்த இடங்களில் அவங்க போட்டிருக்கக்கூடிய யுத்தங்கள், குர்திஷின அந்த இன்சர்ஜென்சி, இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே தவிர அவங்க வெளியில் போய் சண்டை போடக்கூடிய அளவுக்கு கிடையாது. அவங்க வே அபவ் த வெயிட் பஞ்ச் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். இவ்வளோ பெரிய ராணுவம் ஃபஸ்ட்டு துருக்கிக்கு தேவை கிடையாது. பட் அவங்களுக்கு எக்கனாமிக் ப்ராப்ளமே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. ஸோ ஒரு பொது எதிரி இருந்தால் மட்டும்தான் இவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. உலகப்போர் 2ல் 1ல் நம்ம பார்த்தோன்னா வரலாறு நமக்கு சொல்கிறது ஒரு காமன் எனிமி வேணும். அன்னைக்கு ஹிட்லர், நாசி படைகள் காமன் எனிமியாக இருந்தாங்க. எதிரிகள் கூட ஒன்று சேர்ந்து சண்டை போட்டாங்க. அமெரிக்காவும் சோவியத்தும் ஒரே இடத்துல நின்று சேர்ந்து சண்டை போட்ட ஒரு நிகழ்வெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து காமன் எனிமி அப்படின்றது கிளியர் கட்டாக கிடையாது. 2வது 3 நாடுகள் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3மே வேறு வேறு இடத்துல இருக்குது. 3 கடற்படைகள் ஒன்றா சேரணும்னு நினச்சா கூட கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் ஈக்வி டிஸ்டன்ஸ் இருக்குது. சவுதியை நம்ம மிட் பாயிண்ட்டாக இந்த பக்கம் 2000, அந்த பக்கம் 2000. கிளியர் கட்டாக இது ஒரு டிப்ளமேட்டிக் ஜெஸ்டர். அமெரிக்கா இல்லாத உலகத்துக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறோம்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுக்கறது. இது நாட்டோவுக்கு ஈக்குவலண்ட்டாவோ எதுவுமே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா குவாடோட கட்டமைப்பை அதிகப்படுத்துறது. இஸ்ரேல் இந்தியாவுக்கு பொது எதிரியாக இன்றைக்கி துருக்கி இருக்குது. அது இஸ்ரேல் இந்தியாவும் சேர்ந்து இப்போ ஏற்கனவே சைப்ரஸ், கிரீஸ் போன்ற நாடுகள் இந்த கூட்டமைப்பை வந்து வலிமைப்படுத்துறது, யூஏஇ கிட்ட உள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்வென்ஷனல் டிட்டரன்ஸ், நம்மளுடைய அணு ஆயுதங்கள் எடுத்துக்கோக்கக்கூடிய ஏவுகணைகள் நம்ம சோதித்தோம். அடுத்தது 10,000 கிலோமீட்டர் பறக்க விட்டு சோதித்தோம் அப்படின்னா இந்த இஸ்லாமிய நாட்டோ கனவு இந்தியாவை நாங்கள் அழிச்சிரோம்னு சொல்லி ஒருவேளை இவங்க கனவு காணணும்னு நினச்சா கூட அந்த கனவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலைஞ்சு போகும் அப்படின்றதான் ரியாலிட்டி. இஸ்லாமிக் நாட்டோவை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் கொடுத்துருக்குறோம். இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.